துபாயில ஹஜ் நாளைக்கு 5:45 ஈத் பிரேயர்னு சொல்லிட்டாங்க. வழக்கம் போல தமிழ் குத்துபா ஓதி துபாயில தொழுக வைக்கிற கிரசன்ட் ஸ்கூல்ல தான் தொழுக நடக்கும்னு சொல்லி நாங்க 5:35 அங்க ரீச் ஆயிட்டோம். அன்பார்ச்சுனேட்லி அன்னைக்கு நாங்க பெருனா தொழுக நடக்கல. ரொம்பவே டிசப்பாயிண்ட் ஆயிட்டோம். 10 நிமிஷம் தான் இருந்தது. சரின்னு பக்கத்திலேயே அல்தவார்ல ஒரு பள்ளிவாசல்ல எங்களோட ஈது பெருநாள் தொழுகை அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாவே முடிஞ்சது. வென்யூ சேஞ்ச் பண்ணிட்டாங்களா இல்ல இந்த வருஷம் தொழுக நடக்கலையான்னு எனக்கு தெரியல. யாருக்காவது தெரிஞ்சா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. தொழுக முடிஞ்சு வீட்டுக்கு வந்ததுமே கடகடன்னு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பெருநாளுக்கு நம்ம வீடுகள்ல பொழுது விடியறதே இந்த வெட்டலப்பம்னாலதான். கருப்பட்டி வெட்டலப்பம், நார்மல் வெட்டலப்பம் ரெண்டுமே இருந்தது. இட்லி, இடியாப்பம், பொரோட்டா கடையில வாங்கியிருந்தோம். அப்புறம் சிக்கன் சால்னா, மட்டன் எலும்பு சூப்பு, சுவரட்டி கொஞ்சம் கிரேவி மாதிரி பண்ணியிருந்தேன். இதுதான் எங்களோட ஈது பிரேக்ஃபாஸ்ட். எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு அன்னைக்கு வெள்ளிக்கிழமை அப்படிங்கறதுனால ஜும்மாவுமே இருந்தது. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஜும்மாக்கு கிளம்பிட்டோம். ஏன்னா அன்னைக்கு லஞ்ச் குக் பண்ற வேலை கிடையாது. நிறைய பேர் இருந்ததுனால வெளியே ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணிருந்தோம். சரின்னு ஜும்மா முடிஞ்சதோட துபாய் கிளம்பி வந்துட்டோம். கூட்டத்துல ஒரு ஆள் நல்ல ரெஸ்டாரண்ட் சொன்னதை நம்பி இங்க கிளம்பி வந்தாச்சு. மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி ரெண்டுமே ட்ரை பண்ணிருந்தோம். ரொம்பவே சுமாரா தான் இருந்தது. எனக்கு அங்க வச்சிருந்த பிரெட் அல்வா ரொம்பவே பிடிச்சிருந்தது. லஞ்ச் எல்லாம் முடிச்சிட்டு கண்டிப்பா ஒரு குட்டி தூக்கம் போடணும்ல. ஆனா சார்ஜால மழை பெய்யுதுன்னு கேள்விப்பட்டு அடிக்கிற வெயில இதை மிஸ் பண்ணிடவே கூடாதுன்னு சார்ஜா கிளம்பிட்டோம். போற வழியிலேயே கார்லயே அந்த குட்டி தூக்கத்தையும் போட்டாச்சு. இனி அடுத்த ஒரு வீடியோல சார்ஜால எங்கெல்லாம் போயிருந்தோம், ஈத் ஹாலிடேஸ் எல்லாம் எப்படி போச்சு அப்படின்னு போஸ்ட் பண்றேன். நம்ம வீடியோவை புதுசா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஃபாலோ பண்ணிட்டு பாருங்க.